அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான். இறங்கி செய்வான். யாரா போட்டா? எந்த அக்காவுக்காக நீ என்ன அடிச்சு அசிங்கப்படுத்தினியோ அதே அக்காவை வச்சு நான் உன்னை பழி வாங்குறேன்டி. அத்தை அத்தை, என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பார்வதி. பார்வதி, வாங்க. இந்த பார்வதி, என்ன இது? இது கோர்ட்ல சந்தோஷ் தான் குற்றவாளின்னு கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து அவனோட தண்டனையை ரத்து செய்யறதுக்காகவும் சந்தோஷ வெளியே கொண்டு வர்றதுக்காகவும் கோர்ட்ல மேல் முறையீடு பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸ். இது மூலமா சந்தோஷ் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன சொல்றீங்க? அப்ப என் புருஷனை வெளியில கொண்டு வந்துடலாமா? நிச்சயமா முடியும்னு நம்ப பார்வதி. போன தடவை மாதிரி இந்த தடவை எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். அதனாலதான் என்னோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி சிட்டிலேயே நம்பர் 1 லாயரை சந்தோஷுக்காக ஆஜராகிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கேன். கேஸ் எடுத்து அவர் நடத்தினாருன்னா நிச்சயமா சந்தோஷா காப்பாத்திடுவாரு. அந்த பொட்டன்ஷியல் அவர்கிட்ட இருக்கு. இது வரைக்கும் எந்த கேஸ்லயும் அவர் தோத்ததே கிடையாது. இந்த கேஸ பத்தி எல்லா விஷயத்தையும் தெளிவா பேசிட்டேன். அவர் சரின்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமா நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம், தைரியமா இருங்க. சிட்டிலே பெரிய லாயர்னு சொல்றீங்க, அப்ப நிறைய ஃபீஸ் கேட்பாங்களே? அத பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். எத்தனை லட்சம் செலவானாலும் அது ஏன் பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன். நமக்கு தேவை சந்தோஷம் எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். அது நடந்தா போதும். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நீங்க எங்களுக்கு செய்யற இந்த உதவிய நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். எதுக்காகமா பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க? நான் யாரோ ஒருத்தருக்காக இதெல்லாம் பண்றதா நினைக்கலாமா? இதுவே என் கூட பிறந்த தங்கச்சிக்கு இப்படி ஒரு பிரச்சனைனா நான் செஞ்சிருக்க மாட்டேனா? அப்படி நினைச்சுதான் நான் உனக்கு பண்றேன். என் தங்கச்சி நிகிதாவோட உயிரை தான் அந்த அர்ஜுன் கிட்ட இருந்து என்னால காப்பாற்ற முடியல. அட்லீஸ்ட் என் தங்கச்சி மாதிரி இருக்கிற உன்னோட வாழ்க்கையாவது நான் அவங்கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு தான் நான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அதை நிச்சயம் செய்வேம்மா. எப்படி நல்லவ மாதிரியே நடிக்கிறான். பார்வதியும் இவனை நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்காளே. என்னமாச்சு? நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்ல. எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். என்ன போன தடவை மாதிரி அந்த மலரும் அர்ஜுனும் கடைசி நேரத்துல அவங்க ஏதாவது சதி பண்ணிடக்கூடாதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த தடவை அப்படிலாம் நடக்க விட மாட்டேமா, நீங்க பயப்படாதீங்க. இந்த தடவை சந்தோஷ் நிச்சயம் வெளியே வருவாரு. பார்வதியும் அவரும் ஒன்னா சேர்ந்து வாழணும். அது மட்டும்தான் எனக்கு ஒரே நோக்கம். என்ன இவன், நானே இவளை என் புள்ள வாழ்க்கையில இருந்து மொத்தமா வெட்டி விடணும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இவளை என் புள்ள கூட சேர்த்து வைக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருக்கான். உன்னை உன் புருஷன் கூட சேர்த்து வைக்கிறதுக்கா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். உன்னை வச்சுதான் அந்த அர்ஜுனை நான் பழி வாங்கணும். அந்த அர்ஜுனையும் மலரையும் பிரிக்கணும். அதுக்காக தான் உனக்கு நல்லது பண்ற மாதிரி நான் நடிக்கிறேன். மலர், நீ இறங்காத, இரு வரேன். இப்போ வா. அர்ஜுன், என்ன பண்ற? நானே இறங்கிக்கிறேன். நீ இறங்கி நடக்கலாம் வேண்டாம், உன்னை நானே தூக்கிட்டு போய் ரூம்ல விடுறேன். ஐயோ, எதுக்கு அர்ஜுன் அதெல்லாம்? நானே நடந்து வரேன். அதெல்லாம் முடியாது. டாக்டர் என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க, நீ மறந்துட்டியா?
ஐயோ நீ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கூடாது, தேவையில்லாம படி ஏறி இறங்க கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. அவங்க சொன்னதை கேட்டாதான் நம்ம குழந்தைக்கு நல்லது. நீ வா வா. பாத்து இரு. அர்ஜுன், என்ன அர்ஜுன் பண்ற? விடு, நானே நடந்து வரேன். முடியவே முடியாது, நான் தான் உன்னை தூக்கிட்டு வருவேன். சொன்னா கேளு அர்ஜுன், இறக்கி விடு அர்ஜுன். அர்ஜுன், என்னாச்சு? எதுக்காக அவளை தூக்கிட்டு வர? மலருக்கு கால்ல எதுவும் அடிபட்டுருச்சா என்ன? அதெல்லாம் இல்லக்கா. அப்புறம் என்னடா, அவளை இப்படி தூக்கிட்டு வரணும்னு உனக்கு வேண்டுதலா? அர்ஜுன், இறக்கி விடுற அவளை. அக்கா, இது வேண்டுதல் இல்லக்கா, வரோம். எத்தனை பேருக்கு இதெல்லாம் அமையும்? என் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனை என் கையில ஏந்திர சந்தோஷம் என் மலரை நான் இப்படி தூக்கி சுமக்கும் போது எனக்கு கிடைக்குதுக்கா. இந்த குடுப்பனை எத்தனை பேர் கிடைக்கும்? அர்ஜுன், என்னடா உளர்ற? மலரை தூக்கிட்டு வர்றதுக்கும் உன் குழந்தைய தூக்குறதுக்கும் என்னடா சம்பந்தம்? என் புள்ள என்ன சொல்றான்னு உனக்கு புரியலையா துர்கா? என் மருமக வயித்துல அவனோட குழந்தை இருக்குல்ல, மலர் இப்படி தூக்கும் போது வயித்துல இருக்கிற அவனோட குழந்தையையும் தூக்குற சந்தோஷம் கிடைக்குதுன்னு சொல்றான் என் புள்ள. கரெக்டா சொன்னீங்கம்மா. ஏண்டா, இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல? ஏதோ இவ்ளோ தூரம் அவளை தூக்கி சுமந்துக்கிட்டு வரியேன்னு கேட்டா ஏதோ தவங்குற வரோங்கிற. என் பொண்டாட்டி என் புள்ளைய சுமக்கிறா, என் பொண்டாட்டிய நான் சுமக்கிறேன். இதுல என்ன இருக்கு? இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, சந்தோஷம்தான்க்கா. கடவுள் பெண்களுக்கு குழந்தைய சுமக்கிற வரத்தை கொடுத்துருக்கா.